Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சித்தாரே ஜம்பீர் பார் அப்படின்ட்டு ஒரு ஹிந்தி மூவி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ரீமேக் மூவி தான். ஆக்சுவலாக இன்னைக்கு நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக என்ன மாதிரி பார்க்க போகிறோம்னா ஒரு ஆடியோ புக் ஸ்டைலில் பார்க்க போகிறோம். இதே மூவியை நம்ம நேற்று அப்லோட் பண்ணியிருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம சேனலுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக்ஸ் வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க. நான் இப்போ தான் புதுசாக எடிட்டிங் எல்லாமே ட்ரை பண்ணி போடுறதுனால எனக்கு வந்து அது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு பெரிய டாஸ்க்காக இருந்தது ரீஎடிட் பண்ண. அண்ட் இன்னொரு ப்ராப்ளம் வந்து என்னென்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக் செகண்ட் டைம் எனக்கு கொடுத்துட்டா என்னால் 3 months எந்த வீடியோவுமே போட முடியாது. ஸ்டில் எனக்கு இது ரொம்ப பிடிச்ச மூவினால எனக்கு இது போடணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. பட் நான் திருப்பியும் எடிட் பண்ணி போட்டு அவன் எதை நான் காப்பிரைட் ஸ்ட்ரைக்ஸ் கொடுத்துருவான்ற ஒரு பயத்தில் சரி ஓகே நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஆடியோ புக் ஸ்டைல் ட்ரை பண்ணி பார்ப்போம். மேபி உங்களுக்கு அதுவும் பிடிச்சிருந்தா நான் பிளேலிஸ்ட் அதுக்குன்னு தனியாக க்ரியேட் பண்ணி 1-2 மூவிஸ் வந்து இந்த மாதிரி ஆடியோ புக்காக ரிலீஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். உங்களுக்கு இந்த மூவி பிடிச்சிருக்கு, ஓகே இந்த ஆடியோ புக் ஸ்டைல் நல்லா இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் என்கிட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி இல்லைனா இல்லை எங்களுக்கு வந்து ரீஎடிட் பண்ணி இதே வீடியோ அப்லோட் பண்ணணுன்னாலும் என்கிட்ட சொல்லுங்கள். நான் வந்து எடிட் பண்ணி அதையும் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிட்டு ஆடியோ புக்காக வந்து இந்த மூவியை பார்க்கலாம். ஸோ இந்த படத்தில் ஸ்டார்டிங் சீனில் டெல்லியில் காட்டுறாங்க. டெல்லியில் வந்து ஒரு பேஸ்கெட் பால் மேட்ச் வந்து நடக்குது. ஸோ இதில் அமீர் கான் வந்து என்ன பண்ணுறாரு, காரை ட்ரைவ் பண்ணி அந்த மேட்ச் நடக்கிற பிளேஸுக்கு வந்து போகிறாரு. அண்ட் அங்கே காரை பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போகிறாரு. அண்ட் அங்கே ஒரு பையன் வந்து அவனை வந்து தடுத்துட்டு, சார் நீங்கள் இங்கெல்லாம் பார்க் பண்ணக்கூடாது, இங்கே வந்து பேஸ்கெட் பால் பிளேயர்ஸ் அவங்க கோஸ்ட்லாம் தான் பார்க் பண்ணணும், நீங்கள் இங்கே பார்க் பண்ணக்கூடாது சார் அப்படின்னு வந்து அந்த பையன் வந்து சொல்லுவார். அவன் திரும்பி வந்து ஜீனியஸ் நானே ஒரு கோச் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுவார். ஆனால் அந்த பையனுக்கு வந்து ஒரு டவுட்டாக இருக்கும். ஏன்னா வந்து பேஸ்கெட் பால் ப்ளே பண்ணுறாங்க எல்லாருமே ரொம்ப ஹைட்டாக இருப்பாங்க, இவர் ரொம்ப கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கார், ஒரு வேளை பொய் சொல்லுவாரோ அப்படின்ட்டு அந்த பையனுக்கு டவுட்டாக இருக்கும். பின்னாடியே ஃபாலோ பண்ணிகிட்டே வருவாங்க. லைக் அந்த பையன் பார்க்கவும் நார்மலாக இருக்க மாட்டாங்க. அமீர் கான் இவன் ஏன்டா இப்படி பண்ணுறான்னு நினச்சிட்டே போகும்போது கரெக்டாக அவர் வந்து சொல்லுவான், நீங்கள் உண்மைனா கோச்னா அந்த பேஸ்கெட் பால் எனக்கு போட்டு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் சொல்லுவான். அவனும் ஐயோ இது வேற உனக்கு பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லுக்கை விடும்போது கரெக்டாக அவனோட டீமில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அவன் காலை தொட்டு அந்த பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு மேட்ச் போகிறதுக்கு முன்னாடி போவாங்க. அண்ட் அதை அந்த பையனை பார்த்து இப்போ ஓகேவான்ற மாதிரி ஆக்ஷனில் சொல்லுவான். அந்த பையனை வந்து ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவான். ஸோ இப்போ திரும்பும்போது பின்னாடி வந்து சீனியர் நிற்பாங்க. ஒரு ஜூனியர் கோச்சாக இருந்துட்டு நீ இவ்வளோ லேட்டாக தான் வருவியா, இதுதான் நீ வர டைமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனியரும் வந்து சொல்கிறாங்க. அதுக்கே இவனும் சொல்லுவாங்க, நீங்கள் எல்லாம் முந்திரிக்கோட்டையாட்ட சீக்கிரமாக வந்துட்டா எனக்கு அதுக்கு பொறுப்பு கிடையாது, நான் கரெக்ட் டைம் தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பிளேஸில் உட்கார்றாரு. அண்ட் திரும்பி பார்க்குறாரு, ஒரு சீட் காலியாக இருக்குது. ஆக்சுவலாக அவருக்கு கல்யாணம் எல்லாம் ஆகிட்டு அவங்க ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால் பிரிஞ்சிருக்காங்க. பக்கத்தில் இருக்கிறவரும் கேட்குறாரு, என்ன சார் மேம் வரத்தே இல்லை இப்போலாம் மேட்ச்சுக்குன்னு கேட்கும்போது, இல்லைப்பா ஒரு ஒர்க் பிஸியாக இருக்காங்கனால தான் வரமாட்டாங்க, இல்லைனா கண்டிப்பாக வந்திருப்பாங்கன்ட்டு. ஆனால் மனசுக்குள்ளே கஷ்டமாக இருக்குது அவருக்கு. பட் வெளியில் காமிச்சிக்காமல் இப்படி சொல்லி சமாளிக்கிறாரு. மேட்சும் ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் டெல்லி டீம், அதாவது அமீர் கான் டீம் வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணலை. ஆப்போசிட்டில் இருக்க அந்த கர்நாடகா டீம் வந்து கோல் போட்டுகிட்டே இருக்காங்க. பட் இவங்களோட டீம் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணவே இல்லை. அண்ட் இவனை வந்து இப்படி பண்ணு அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது ஹெட் கோச் வந்து சொல்வார், நான் பார்த்துக்கிறேன் நீ பார்த்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி இருந்து பாஸ் டு தேவ்க்கு பாஸ் பண்ணுங்க, நீ கோல் போடு அப்படின்னு சொல்லுவார். அப்போவும் இவன் வந்து பின்னாடி இருந்து சொல்லுவான், சார் தேவ் ஃபார்ம்லேயே இல்லை, அவனை ஏன் பாஸ் பண்ண சொல்கிறீங்க, அது போகாது அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக தேவ் வெளில அடிச்சிடுவாங்க. நான் தான் அப்போவே சொன்னலை அப்படின்னு அமீர் கான் லுக்கு விடுவாங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட கலாச்சி சொல்லிகிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் வந்து ஹெட் கோச் கிட்ட வந்து சொல்வார், சார் உங்களோட ஜீரோ வந்து ரொம்ப தப்பாக இருக்குது, இப்படி கிடையாது சார் அப்படின்னு திருப்பியும் போய் சொல்வார். அந்த கோச்சுக்கு வந்து கோவம் வந்துட்டு நான் தானே ஹெட் கோச், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அந்த டீம் வந்து என்னென்னா 6 தான் அடிச்சிருப்பாங்க டெல்லி, அவனுங்க 16 போயிடுவாங்க. அதுக்கப்புறம் போக கர்நாடகா வந்து 20 வரைக்கும் போயிடும். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து சொல்வார், அவ்வளோதான் நம்ம தோத்துட்டோம், இதுக்கு மேலே ஜெயிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த ஹெட் கோச்சுக்கு கோவம் வந்துடும். உனக்கு இப்போ என்னடா பிரச்சனை, நான் தான்டா ஹெட் கோச்சு, நீ ஜூனியராக தான் இருக்க, நீ ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் நீங்கள் தான் ஹெட் கோச், ஆனால் ஹெட் கோச் மாதிரியா நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு என்ன இப்போ பிரச்சனை, நீ ஹெட் கோச் ஆகணும் அதுக்கு தானே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அதானே அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் சார் நான் ஹெட் கோச் ஆகணும், ஏன்னா அதில் என்ன தப்பு, எல்லாரும் தானே நினைப்பாங்க ப்ரொமோஷன் எதனா கிடைக்கணுன்ட்டு, நான் ஹெட் கோச் ஆகணும் சார், இப்போ என்ன சார் அதில் தப்பு அப்படின்னு கேட்கும்போது, ஃபஸ்ட்டு நீ அதில் ஒரு கோல் போடும், சைஸ் என்ன, நீ வந்து இப்படி பேசிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது அமீர் கானுக்கும் வந்துச்சு, எல்லா இடத்துலையும் என்னடா என் ஹைட்டை பற்றியே பேசிட்டே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அடிச்சிடுவார். அடிச்சதுக்கப்புறம் இப்போ இங்கேருந்து போறியா இல்லையா அப்படின்னு ஹெட் கோச் கத்துருவார். இவரும் வந்து சம கோவத்தில் கார் ட்ரைவ் பண்ணி பார் போயிடுவார். அண்ட் அவர் அடித்தது வந்து நியூஸில் எல்லாமே வந்துடும். அவர் எல்லா இடத்துலையும் ட்ரெண்டிங்காக பேசிகிட்டே இருப்பாங்க. அவங்க ஒய்ஃபும் வந்து கால் பண்ணுவாங்க, என்னடா இது இவன் போய் இவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்கானேன்ட்டு ஒய்ஃபும் கால் பண்ணுவாங்க. ஆனால் அவர் கட் பண்ணிடுவார். சரக்கையும் நல்லா ராவாக குடிச்சிட்டு கார் ஓட்டிட்டு தலைவன் போவார். போகும்போதே ஒரு ஆப்போசிட்டில் நோ என்ட்ரின்னு இருக்கும். ஆனால் அவர் அதுக்குள்ளே தான் போவார்.
பைக்கில் 2 பேர் வருவாங்க. இவர் தப்பாக போயிட்டு அந்த 2 பேரும் எப்படி போகிறாங்க பாரு அப்படின்னு சொல்லுவார். திருப்பியும் போயிட்டே இருப்பார். அங்கே போலீஸ் கார் நிற்கும். சைட் மிரராக உடச்சிட்டு அது ஒன்றுமே நடக்காத மாதிரி திருப்பியும் வந்து செம்ம ஸ்பீடாக போயிடுவார். செம்ம ஸ்பீடாக போயிட்டு திருப்பியும் அந்த போலீஸ் வந்து சேஸ் பண்ணுவாங்க. சேஸ் பண்ணும்போது நிறுத்த மாட்டாங்க. அவங்க முன்னாடி வந்து காரை நிறுத்துவாங்க. அந்த கார் பின்னாடியும் இடிச்சிடுவார். போலீஸ் இறங்கி வரும்போது, இதுதான் சார் நீங்கள் இப்படி தான் நடு ரோட்டில் பார்க் பண்ணுவீங்களா? காரை பார்க் பண்ண வேண்டிய இடமா? அவங்களே லைசன்ஸ் எடுங்க, என்ன ஆர்சி புக் எடுங்கன்ட்டு ஹீரோ இவன் கேட்க ஆரம்பிச்சிடுவான். ஆனால் கேட்குறத போலீஸ் கிட்ட கேட்பாங்க. நம்ம ஹீரோ மேலே ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் கேஸ் போட்டு நைட்டெல்லாம் அவர் ஜெயிலே இருப்பார். நெக்ஸ்ட் டே அவரோட லாயர் வந்து ஜாமீன் வாங்கிட்டு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க எங்கே போவாங்கன்னா அந்த ஃபுட்பால் கமிட்டி கிட்ட போவாங்க. அவர் வந்து ஒரு சீனியர் கோச்சே அடித்ததுனால அவர் வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஃபுட்பால் கமிட்டியிலேருந்து அவங்கள சஸ்பெண்ட் பண்ணிட்டார். நீங்கள் வந்து இப்படி சீனியர் கோச் அடிக்காது வேறு வைரல் ஆகிடுச்சு, ஸோ சஸ்பெண்ட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும்ன்ட்டு அவனை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கோர்ட்டுக்கு போகிறாங்க இந்த ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் கேஸ் பற்றி. ஸோ கோர்ட்டில் வந்து அந்த வக்கீல் வந்து சொல்கிறாங்க, பேக்ரவுண்ட் செக் எல்லாம் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு அவன் மேலே கேஸே இல்லை. ஸோ வந்து அந்த இடத்துல வக்கீல் வந்து சொல்கிறாங்க, உங்கள் மேலே வந்து கேஸே இல்லை, உங்களோட ஃபஸ்ட்டு ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் கேஸாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்து ஒரு லுக் விடுவான். ஆமாம்மா நான் ரொம்ப ஒபீடியன்ட் நல்ல பையன் அப்படின்ற மாதிரி பார்ப்பான். ஸோ வந்து எங்களுக்கு வந்து உங்களை ஜெயிலெலாம் அனுப்பணும்லாம் கிடையாது, நீங்கள் அதுக்கு பதிலாக வர ஒரு கம்யூனிட்டி சர்வீஸ் மாதிரி எதனா பண்ணிக்கலாம் அப்படின்னா, மேம் கம்யூனிட்டி சர்வீஸ் தானே, அதெல்லாம் நான் நல்லா பண்ணிவிடுவேன் மேம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகே, நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா இந்த இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்களே உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னும்போது, ஆமாம் மேம் அந்த பைத்தியங்க தானே அப்படின்னு சொல்லும்போது, ஹலோ அவங்க இன்டலெக்சுவல் டிசபிலிட்டி ஸ்டூடெண்ட், அவங்கள அப்படி சொல்லக்கூடாது, அவங்க வந்து குழந்தைங்க, அவங்கள நீங்கள் எப்படி அப்படி சொல்வீங்க, அவங்களும் நம்மளை மாதிரி நார்மலான இருக்கிறவங்க தான், அவங்கள அப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லும்போது அவன் வந்து ஓகே ஓகே மேம், நீங்கள் அங்கே போய் ஃபுட்பால் கோச்சாக 1 மந்த் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவான். என்னது அவங்கக்கிட்ட போய் ஃபுட்பால் கோச், அவங்களுக்கு தான் ஒன்றுமே தெரியாதே, அதுங்களாம் பைத்தியமாச்சேன்னு திருப்பியும் சொல்லுவான். அண்ட் அவனோட வக்கீலும் வந்து ஓகேடா ஓகே சொல்லுன்னு அவன் லாயரும் வந்து சொல்லுவாங்க, இல்லை மேம் என்னால் அதெல்லாம் முடியாது, அது எப்படி நான் அவங்களுக்குலாம் போய் ஃபுட்பால், நான் எவ்வளோ பெரிய கோச்சு தெரியுமா, அவங்களுக்கு போய் என்ன சொல்கிறீங்கன்னுவான். திருப்பி அவங்க என்ன 2 மந்த்ஸ் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு திருப்பியும் பேசுவான் தலைவன். ஸோ வந்து இல்லை நீங்கள் 3 மந்த்ஸ் வந்து போய் கம்யூனிட்டி சர்வீஸில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுவாங்க. அவன் இப்போ வச்சு ஓகே சொல்லணுமே, ஓகே மேம் நான் 3 மந்த்ஸ் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ வந்து கம்யூனிட்டி சர்வீஸ் பண்ண போகிறாரு. ஜெயில் போகிறதுக்கு பதிலாக போயிட்டு அந்த இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி இருக்கிற அந்த பசங்களுக்கெல்லாம் ஃபுட்பால் கோச்சாக இருக்க போகிறாரு. அண்ட் வீட்டுக்கு வந்து புலம்பிகிட்டே இருக்காரு. அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க, நீ ஏன்டா இப்படி இருக்க, யார்கிட்டையும் பேச மாட்டேற, எல்லாருக்கிட்டையும் பேசுடா, எல்லாரும் நம்மள மாதிரி தான், எல்லாரும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பாருடா அப்படி இப்படின்ட்டு அவங்க அம்மா அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. நல்லா புலம்பி தள்ளுவான், அவங்க இப்படி பண்ணுறாங்க இவங்க இப்படி பண்ணுறாங்கன்னு. கரெக்டாக ஹீரோயினை கால் பண்ணுவாங்க, அவன் கட் பண்ணிவிடுவான். பாரு அவள் கால் பண்ணால் ஃபஸ்ட்டு கால் எடு, அவகிட்ட சண்டை போட்டு என் வீட்டில் வந்து உட்காந்துட்டு இருக்க, உன்னால் எனக்கு 10,000 ரெண்ட் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்குது, உங்களுக்கு ரெண்ட் தானே நான் 10,000 வேணால் கொடுத்துட்றேன், என்கிட்ட வந்து இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்கிறாரு. ஸோ அவர் வந்து நெக்ஸ்ட் டே வந்து என்ன பண்ணுறாரு, கம்யூனிட்டி சர்வீஸ் பண்ணுறதுக்காக அந்த ஸ்கூலுக்கு போகிறாரு. சென்டர் போயிட்டதுக்கப்புறம் அங்கே இருக்கிற பிரின்சிபல் இருப்பாங்களே அவங்க மாதிரி சொல்கிறாங்க, உங்களை மாதிரி ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு ஃபுட்பால் கோச் இருக்கிறதுக்கு நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம், எங்கள் பசங்களுக்குலாம் ஸ்போர்ட்ஸ் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மெடலெல்லாம் காட்ட ஆரம்பிக்கிறாரு. அங்கே பாருங்கள் அந்த மெடல் பாருங்கள், அது ஸ்லோ சைக்கிளில் வாங்கினாங்க, இது பாருங்கள் இந்த நாளும் வந்து கேரமில் வாங்கினாங்க, அண்டு அந்திராட்சியில் கூட அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க போகும்போது, போதும் சார் ஓகே சார் எல்லாருமே நல்ல ஜீனியஸ் தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். சரி ஓகே சார் நீங்கள் எத்தனை நாள் வரா மாதிரி இருக்கீங்க வீக்லி அப்படின்னு கேட்கும்போது, நான் வீக்லி வந்து ஒரு 1 டே தான் சார் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்கிறாரு. அண்ட் அவரும் வந்து என்ன சொல்கிறாரு, இருங்க நான் ஒரு கால் பண்ணணும் அப்படின்னாங்க. யாருக்கு பண்ண போகிறீங்க, அணுக்கு பண்ணிட்டு வரேன் இருங்க அப்படின்னா. அணுவா, சரி ஓகே, ஆமாம் அணு யார் அப்படின்னு கேட்பாரு. அணு தாங்க உங்கள் ஜட்ஜு இங்கே வர சொன்னாங்களே அப்படின்ட்டு அவங்களுக்கு கால் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி 1 டே வரேன்னு சொல்கிறாரு என்ன அப்படின்ட்டு சொல்லிவிட்டு ஃபோனை ஹீரோ கிட்ட கொடுப்பாங்க. அவங்க வந்து உங்களுக்கு எதனா பிரச்சனையா, என்ன ஒரு நாள் தான் வரீங்க, மேம் எனக்கு எல்லாமே ஓகே, அவர் பயங்கர ஸ்வீட்டாக இருக்கார், நான் வந்து ஓகே மேம் நான் வந்து எல்லா நாளும் தான் வரேன்னு சொன்னேன், அவர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாரு மேம், நான் வந்து எல்லா டேவும் வரேன்னு தான் அவர்கிட்ட சொன்னேன், அவரும் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது, எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் எல்லா டேவும் வரேன் மேம், ப்ராப்ளமே இல்லை, எனக்கு எல்லாம் ஓகே இல்லை ஷுவர் இல்லை அப்படின்னு நானும் கேட்கும்போது, எனக்கு பிரச்சனையே இல்லை மேம், நான் எல்லா டேவும் வரேன், எல்லாருக்கும் கோச்சாக இருக்கேன், எல்லாமே சொல்லித்தரேன் மேம் அப்படின்னு சொல்கிறாங்க. வந்து சொல்கிறாரு, ஜட்ஜோட அண்ணன் பையனும் இங்கே தான் இருக்காங்க, அந்த அணுவோட அண்ணன் பையன் இருக்காங்களே பாண்டு, அவங்களே இங்கே தான் படிக்கிறாங்க, அண்ட் இப்போ வந்து நேஷ்னல் ஒரு ஸ்பெஷலான இந்த ஸ்டூடெண்ட்டுக்காக நேஷ்னல் சாம்பியன் ஒரு ப்ரோக்ராம் வருது, ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி நம்ம பசங்க எல்லாரும் வின் பண்ணுவாங்க கண்டிப்பாக அப்படின்ட்டு அந்த ஸ்கூல் பிரின்சிபல் மாதிரி இருக்கார்ல அவரும் சொல்கிறாரு.
வந்து சொல்கிறாரு, நேஷ்னல்ஸா என்ன விளையாடுறீங்க, இதெல்லாம் யாருன்னா கிட்ட சொன்னால் எல்லாம் சிரிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக சொல்கிறாரு. அண்ட் அவர் வந்து சொல்கிறாரு, நீங்கள் ஏன் உள்ளே வந்திருக்கீங்க தெரியுமா, கம்யூனிட்டி சர்வீஸ் பண்ணுறது. இது இங்கே யாருக்குமே தெரியாது, நான் போய் எல்லாருக்கிட்டே சொல்லிட்டேன் என்ன ஆகும் தெரியும்ல, மானம் போகும் அப்படின்னு சொல்லும்போது, ஓகே சார் நான் சும்மா சொன்னேன், நம்ம பசங்க வேறு லெவல் டேலண்டான பசங்களாச்சு, நான் போய் உங்களுக்கு கோச்சிங் கொடுக்குறேன், எங்கே இருக்காங்க பிளேயர்ஸ் சொல்லுங்கள், நான் போய் எல்லா பிளேயர்ஸை பார்க்கணும் அப்படின்ட்டு ஹீரோவும் பிளேயர்ஸை பார்க்க வந்துடுறாரு. பிளேயர்ஸ் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கான். அந்த ஃபர்ஸ்ட் சீனில் ஒருத்தன் பார்க் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால அவனும் இதில் ஒரு பிளேயராக வந்து இருக்கான். அண்ட் ஹீரோ பார்க்குறான், முடிஞ்சுது கதை அப்படின்னு நினச்சிட்டு அவரோட நேமை சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆகிருக்காரு. நான் தான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு 3 months வந்து கோச்சாக இருக்க போகிறேன், நான் உங்களுக்கு நான் உங்களுக்கு பேஸ்கெட் பால் வந்து சொல்லி தரப்போகிறேன் அப்படின்ட்டு ஹீரோ வந்து சொல்கிறாரு. அண்ட் எல்லாரையும் வந்து அவங்க நேம் சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் அவங்க எதோ சொல்கிறாங்க, இவனுக்கு புரியலை. கடைசியாக அவருக்கு புரிஞ்ச மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க, சரி ஓகே இதெல்லாம் அவங்க நேமாக இருக்கட்டும், நம்ம வந்து இப்போ பால் பாஸ் பண்ணுறதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து பால் வச்சுருக்கேன், இப்போ உங்ககிட்ட நான் ஒரு பால் போடுவேன், நீங்கள் அதை கேட்ச் பண்ணணும் அப்படின்ட்டு பாலை போட்டுவார். அது வந்து அங்கே கலர் பண்ணியிருக்காங்கல்ல ஹேரு, அவன் பேர் லோட்டஸ், அவன் மேலே வந்து அந்த பால் வந்து பட்டுடுச்சு. அவன் வந்து பிடிக்க மாட்டான், மூஞ்சில் அடிச்சிடும். ஸோ ஹைட்டாக பின்னாடி இருக்கிறவன் வந்து என்ன பண்ணுவான், ஸ்பீடாக அமீர் கான் முன்னாடி வருவான். அவன் பயந்துருவாங்க, ஐயோ என்ன பண்ண போகிறாங்களோ அப்படின்ட்டு. ஆனால் அவன் பாலை வாங்கிட்டு தனியாக போயிட்டு அவன் பாட்டு பேஸ்கெட் பால் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிருவான். அண்ட் அமீர் கான் எப்படி பார்ப்பாருன்னா, ஓகே இவனாச்சும் கொஞ்சம் ஓரளவு நார்மலாக இருக்கான்ல, அது போதும் அப்படின்ட்டு ஓகேன்னு சொல்லிட்டு இவன்கிட்ட வந்து சரி ஓகே நம்ம இந்த மாதிரி பால் பாஸ் பண்ணலாம் அப்படின்னு எடுக்கும்போது எல்லாரும் மூஞ்ச மூடிப்பாங்க பயந்தத்தில். அண்ட் அமீர் கான் வந்து என்ன சொல்லுவாங்க, சரி 2 பேராக எல்லாரும் ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அதில் அந்த லோட்டஸ் வந்து சொல்லுவாங்க, என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு இதெல்லாம் பிடிக்காது, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து ப்ராஸ்டிடியூட் அப்படின்னுடுவான். அது தப்பு, அப்படி சொல்லக்கூடாது, வேறு எதனா அவங்களுக்கு வந்து அவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்கன்னு கரெக்டாக சொல்ல வரல. அவன் வந்து சொல்ல தருவான், இல்லை அவங்க ப்ராஸ்டியூட்டாக இருக்காங்க அப்படி சொல்லுவாங்க. சரி ஓகே நீ பிஸ்னஸ் பண்ணுறாங்க சொல்லு, பிஸ்னஸ் உமன் அப்படி சொல்லு அப்படின்ட்டு. சரி ஓகே அப்படின்ட்டு அவனும் சொல்லுவான். அண்ட் இன்னொரு பையன் வந்து கேட்பான், உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்ட்டு. உங்கள் ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க, என் ஒய்ஃப் வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க, என்னோட கேர்ள் ஃப்ரெண்டும் பிஸ்னஸ் தான் பண்ணுறாங்க அப்படின்னு லோட்டஸ் சொல்லி சிரிப்பாங்க. சரி ஓகே வாங்க எல்லோரும் பால் எடுங்க, 2 பேர் வாங்க பால் ஒன்று எடுங்க அப்படின்னும்போது 2 பேரும் கையில் பால் எடுப்பாங்க. உங்களை ஒரு பால் எடுக்க சொன்னடா, ஒரு பால் எடுங்க அப்படின்னோம்னா எல்லாரும் நாங்கள் எடுக்கிறோன்ட்டு மற்ற எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஹேர் கலர் பண்ண லோட்டஸ் இருக்கால, அவன் மேலேயே பார்த்துட்டு இருக்கான். ஹீரோ போய் என்னடா நீ எவ்வளோ நேரம் நான் மேலே பார்ப்பேன்னு டைம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இன்னொரு பையனை பார்க்கும்போது அவன் வந்து நார்மல் ஷூ போட்டிருக்கான், ஸ்போர்ட்ஸ் ஷூ போடல. எங்கடா அவன் ஸ்போர்ட்ஸ் ஷூ என்னடா இப்படி போட்டுட்டு இருக்கு அப்படின்னா, சார் நான் ஹெல்மெட் கலருக்கு மேட்சாக போட்டிருக்கேன் அப்படின்னு. ஹெல்மெட்டை ஏன்டா இங்கே போட்டுருக்கு, ஹெல்மெட்லாம் போட வேணாம், அதெல்லாம் நீ போடாமல் வா நெக்ஸ்ட் டைம்னா. மேலே ஃபேன் இருக்குது, நீ பட்டுக்கிட்டு ஹெல்மெட் போடாதுன்னு என்கிட்ட சொல்கிறீங்க, என் தலையில் ஃபேன் விழுந்தா நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ரொம்ப ஓவர் திங்க் பண்ணி பேச ஆரம்பிச்சிடுறான். அண்ட் இன்னொரு பையன் ஓடி வந்து ஹக் பண்ணுறாங்க. பட் அவன் மேலே ரொம்ப ஸ்மெல் வருது. ஹீரோக்கு பிடிக்கல. ஐயோ குளிச்சு எவ்வளோ நாள் தான் ஆகுது, ஹக்லாம் பண்ணாத, போ நீ என்ன ஹக்லாம் பண்ணாதீங்க, எல்லாரும் இப்போ லைனில் சைலண்ட்டாக நிற்க போகிறீங்க, யாரை பேச போகிறதில்ல அப்படின்ட்டு 2 பேராக ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்றாங்க. அதுக்கு சொல்லுவேன், நான் என் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட தான் ஃபார்ம் பண்ணுவேன். திருப்பி லோட்டஸ் ஆரம்பிச்சிடுறான். எல்லாரும் இப்போ சைலண்ட்டாக லைனில் மட்டும்தான் நிற்கிறீங்க, யாருமே எதுவுமே பேசக்கூடாது அப்படின்ட்டு ஹீரோ சொல்கிறாரு. அந்த கூட்டத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுனே தெரியல. போயிட்டு அந்த பிரின்சிபல் மாதிரி இருக்கவங்க கிட்ட போய் வளர ஆரம்பிக்கிறாரு. என்னால் இவங்களுக்கெல்லாம் கோச்சிங் கொடுக்க முடியல, இவங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க, நான் என்ன சொன்னாலும் புரிஞ்சிக்கவே மாட்றாங்க, எனக்கு இதை எப்படி கோச் பண்ணணும்னு தெரியல அப்படின்னும் போது, சார் நீங்கள் நார்மலாக தானே இருக்கீங்க, டாக்டர் எல்லாம் சொல்லியிருக்காங்க அவங்க எல்லாருக்குமே ஒரு 6 to 8 years ஓல்டெல்லாம் இருக்க ஒரு குழந்தைக்கு எவ்வளோ அறிவு ஒர்க் ஆகுமோ அந்த அளவு தான் இவங்களுக்கும் ஒர்க் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி புரிகிற மாதிரி சொன்னால் எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க சார், கொஞ்சம் டைம் எடுக்கும், வெயிட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரின்சிபலும் சொல்கிறாரு. ஸோ வந்து அவங்க அம்மா கூட ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் போகிறாரு. அங்கே போகிற இடத்துல எல்லாரும் வந்து சுனிதா கூட என்ன நீ தனியாக இருக்கியாமே அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. அது என்னோட ப்ரைவேட், என்னோட பர்சனல் விஷயம், அதெல்லாம் நீங்கள் ஏன் கேட்குறீங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஹீரோயினும் மேலே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவர் வந்து ஹீரோயினை பார்த்து பேச போகிறாரு. அவங்க வந்து கேட்குறாங்க, ஆமாம் கோச்சிங் நீ எப்படி பண்ணுறீங்க, எப்படி இருக்குது பிளேயர்ஸ்லாம் எல்லாம் செட் ஆகிடுச்சா அப்படின்னு கேட்கும்போது இவன் வந்து பார்க்குறான், நான் அம்மா சொன்னாங்க என்கிட்ட அதனால தான் தெரியும் அப்படின்னா. ஓகே சரி நீ மொய் வச்சியா அப்படின்னு கேட்கும்போது, நான் வச்சனே அப்படின்ட்டு. ஏன் மொய் வச்சேன், நான் வேற மொய் வச்சுட்டேன் பாரு, இப்போ 2 times காசு 2 பேரும் வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, கால் பண்ணாலும் நீ எடுக்க மாட்டேற, இப்போ வந்து இப்படி கத்தனா எனக்கு மட்டும் எப்படி தெரியும் அப்படின்ட்டு ஹீரோயின் கேட்குறாங்க. சரி சாரி அப்படின்னு சொன்னாங்க. சரி நீ எவ்வளோ மொய் வச்ச அப்படின்னு கேட்கும்போது 2000 வச்சேன் அப்படின்னா. யாருன்னா 2000 மொய் வைப்பாங்களா, ஆல்ரெடி உன்னை சஸ்பெண்ட் வேறு பண்ணியிருக்காங்க, இரு நான் போய் வாங்கிட்டு வரேன், உன்கிட்ட காசு இருக்கானே தெரியல, நான் போய் இந்த காசை வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்லிட்டு போகிறாங்க. இல்லை நீ போகாத விடு, அது பணம் வச்சதாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் நிறுத்திடுறாரு.
நம்மளுக்குள்ளே என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்க அப்படின்னா, நம்மளுக்குள்ளே என்ன பிரச்சனை, நம்ம நல்லா தானே இருக்கோம் அப்படின்னு. பாரு நம்ம நல்லாவா இருக்கோம், அப்போ எதுக்கு நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போன அப்படின்ட்டு ஹீரோயின் கேட்கும்போது, நீ வந்து என்னை வீட்டை விட்டு போன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நானே போயிட்டேன் அவ்வளோதான் அப்படின்ட்டு. நான் ஏன் உன்னை வீட்டை விட்டு போக சொல்ல போகிறேன், நான் உன்னை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணேன், நான் உன்னை போன்னு சொல்வேனா, நீ ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, எனக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழணும், அதை தவிர நான் வேறு என்ன கேட்டேன், எனக்கு உன்ன மாதிரி ஒரு குழந்தை வேணும் அவ்வளோதானே, வேறு எதுனா நான் கேட்டேனா அப்படின்னு கேட்கும்போது, நீ ஏன் எப்போ பார்த்தாலும் குழந்தைன்னு சொல்கிறேன், நான் தான் சொன்னல எனக்கு குழந்தைலாம் வேணான்னு சொல்லிட்டு, எனக்கு குழந்தைலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நீ ஏன் சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டேற அப்படின்னும்போது, அவங்ககிட்ட வேறு என்ன கேட்டேன், ஒரு குழந்தை தானே கேட்டேன், நீ ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோயின் சொல்லும்போது சொன்னாங்க, நீங்கள் கேட்குற இந்த ஒரு விஷயத்தால் நம்மளுக்குள்ளே திருப்பி தான் சண்டை வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு. நீங்கள் என்றைக்கு சார் சண்டை போட்டிருக்கீங்க, நீங்கள் எப்போவுமே நான் பேசிகிட்டே இருப்பேன், நீங்கள் பாட்டுன்னு சைலண்ட்டாக போயிடுவீங்களா, தானே உங்கள் பழக்கம், நீங்கள் என்றைக்கு சண்டை போட்டிருக்கீங்க, 2 பேரும் மாற்றி பேசிகிட்டே இருந்தால் சண்டை தான் அதிகமாகும் அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. ஆல்ரெடி நீங்கள் உங்கள் சஸ்பெண்ட் ஆகிட்டு உங்கள் கரியரே என்ன இருக்குன்னு தெரியல, என் கூடயும் ஒழுங்காக இல்லை, கரியரையும் ஒழுங்காக பார்த்துக்கல, என்ன தான் நடக்குதோ அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் நீ கூட தான் சொன்னேன் நான் ஹீரோயின் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி சொன்னேன், ஆனால் நீ என்ன பண்ணுற, இப்போ எங்கள் அம்மா கடையில் வேலை செஞ்சுட்டு இருக்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. எனக்கு அதுக்கும் காரணம் கல்யாணம் ஆனிச்சு, என்னால் கல்யாணம் ஆகிட்டதுக்கப்புறம் நடிக்க முடியல, அதுதான் காரணம்னு. நடிக்காத சொன்னா, நீ போய் நடிக்காமல் கல்யாணம் ஆகிட்டு நீ நடிக்காமல் ஏன் மேலே சொல்கிற அப்படின்னும் போது, நீ என்றைக்கு மற்றவங்க கஷ்டத்தை புரிஞ்சிருக்க, நீ உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து தான் எப்பவுமே பார்ப்பேன், ஒரு பொண்ணாக இருக்கும்போது தான் அது தெரியும் நான் ஏன் நடிக்கலை அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ சைலண்ட்டாக எப்பவும் போல் சைலண்ட்டாக அவர் பாட்டுட்டு போயிடுறாரு பேசாமல். நெக்ஸ்ட் டே திருப்பி அகைன் அவர் கோச்சிங் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ இன்றைக்கி நம்ம ஜாகிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நான் போவேன், ஒரே ஒரு சிங்கிள் லைனில் ஃபார்ம் பண்ணி பின்னாடி எல்லாருமே வரணும், ஓகேங்களா, அந்த ஸ்ட்ரெயிட்டாக போகணும், நான் சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது ஒருத்தவன் டவுட் மாதிரி கேட்குறான், அவன் ஏதோ சொல்ல வரான் ஆனால் இவருக்கும் புரியல. ஆமாம் அதே சிங்கிள் லைன் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போகிறாங்க. ஒரு வெரி குட் பாய்ஸ், கரெக்டாக பண்ணுறீங்க, உங்கள் ஆர்ம்ஸை ரிலாக்ஸ்டாக வச்சுக்கோங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணிவிட்டு, சூப்பராக பண்ணுறீங்க, இப்படி தான் போகணும்னு சொல்லிட்டு ஒரு சிங்கிள் லைனில் அவங்க வந்து ஜாகிங் போகிறாங்க ஸ்லோவாக. போகும்போது என்ன ஆகும், ஹீரோ வந்து டர்ன் பண்ணிவிடுவார், அந்த ரூம் முடிஞ்ச உடனே டர்ன் பண்ணிவிட்டு ஒரு 2-3 பேர் அவர் பின்னாடியே கரெக்டாக போயிடுவாங்க. ஆனால் அது பின்னாடி இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, இவர் சிங்கிள் லைன் தானே போக சொன்னார், ஸ்ட்ரெயிட்டாக போகணுன்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக டோரை க்ராஸ் பண்ணி டோருக்கு வெளியிலலாம் ஸ்ட்ரெயிட்டாக போயிடுவாங்க எல்லாரும். அதுவும் தெரியாமல் வெரி குட் சூப்பர் இப்படி தான் வாங்கன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா 2 பேர் தான் இருப்பாங்க, மற்ற எல்லாரும் வெளியில் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு இருப்பாங்க. ஹீரோ அகைன் கோர்ட்டுக்கு போயிட்டு அந்த அனு மேம் நீங்கள் வந்து ஏன் எனக்கு இதை கொடுத்தீங்க, உங்கள் அண்ணன் பையன் அந்த பாண்டுக்கு நான் கோச் பண்ணணும் தானே இப்படிலாம் எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தீங்க, ஏன் மேம் இப்படி பண்ணுறீங்கன்னு திரும்ப போய் கேட்பான் கோர்ட்டுக்கு வெளியில். அதுக்கு அவங்க சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, வேணா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் க்ளீனிங் ஒர்க் கூட இருக்குது, வேணா அதை கூட நீங்கள் கம்யூனிட்டி சர்வீஸாக பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை மேம் எனக்கு இதுவே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, நான் இதுவே பண்ணுறேன் மேம், நோ ப்ராப்ளம் மேம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துடுவான். வீட்டில் தூங்கிட்டு இருக்காரு. ரொம்ப இயர்லி மார்னிங்காக அந்த பிரின்சிபல் வந்து கால் பண்ணுறாங்க, சார் என்ட்ரி கிடச்சிச்சு நம்மளுக்கு அப்படின்ட்டு. என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்ட்டு, நேஷ்னல் மேட்ச்சுக்கு நம்மளுக்கு என்ட்ரி கிடச்சிச்சு, நம்ம போகிறோம், கங்க்ராச்சுலேஷன் சார் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. இவனோ ஐயோ தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறான். அவங்க அம்மா வந்து என்னடா இவ்வளோ சீக்கிரமாக இருந்து எல்லா லைட்டும் போட்டு வச்சுருக்கேன், என்ன நினச்சிட்டு இருக்க நீ அப்படின்னு கேட்கும்போது, நாங்கள் நேஷ்னல் டீமுக்கு என்ட்ரி கிடச்சிச்சோம் அதை தான் சொல்கிறாங்க. சூப்பர் கங்க்ராச்சுலேஷன். ஐயோ அந்த டீம், அந்த மென்டல் டீம் தோத்தா எனக்கு என்ன, ஜெயிச்சா எனக்கு என்ன, அது 2த்துக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்னும் போது, அப்படிலாம் சொல்லக்கூடாது, அது உன்னோட டீம், நீ தான் அது ஜெயிச்சாலும் தோத்தாலும் பொறுப்பேற்கணும் அப்படின்னா, அது அப்படி இல்லைம்மா, பேஸ்கெட் பாலில் யாருமே அப்படி இருக்க மாட்டாங்க, அவங்க யாருமே பிளேயர்ஸ் மாதிரி இல்லை அப்படின்னா, எல்லாரும் சில குறையோடு தான் இருப்பாங்க, பாரு நீ எவ்வளோ ஷார்ட்டாக இருக்க, நீ பேஸ்கெட் பால் விளையாடல அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் நம்ம வந்து என்ன சொல்லுவோம், என் கோச் எனக்குள்ளே டேலண்ட் இருக்குது, என் கோச் அதை பார்த்தாரு, நான் டேலண்டட் தான், ஹைட்டு மட்டும் முக்கியம் கிடையாது, என்கிட்ட திறமை இருக்கிறதுனால என் கோச் எடுத்தாரு அப்படின்னும் போது, உன் கோச் உன்னை எங்கே எடுத்தான், உன்னை ஃபஸ்ட்டு எடுக்க மாட்டேன் நான் 2 அரை விட்டேன், அதுக்கப்புறம் தான் வந்து எடுத்தான். பாரு எல்லாருமே வந்து பர்ஃபெக்டாக இருக்க மாட்டாங்க, எல்லாருக்கும் சில குறை தான் இருக்கும், நம்ம தான் எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும். இன்னைக்கு உன்னை டீமில் எடுக்கலன்னா நீ இவ்வளோ பெரிய கோச்சாக இருக்க மாட்டல, அன்றைக்கி உனக்காக நான் இருந்தேன், உன்கிட்ட குறை இருந்தாலும் நான் உனக்காக இருந்தேன், அந்த பசங்களுக்கு எவ்வளோ தான் குறை இருந்தாலும் நீ தான் அவங்களோட கோச், அவங்களுக்காக நீ தான் நிற்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது சொன்னது அவனுக்கு கொஞ்சம் புரிஞ்சா மாதிரியும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டே அவன் திருப்பியும் போகிறான். அவன் ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருப்பான், எல்லாரையும் பால் எடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு ஒரு மாதிரி கீழே புடிப்பானுங்க. ஸோ இந்த டைம் வந்து எல்லாரும் பேஸ்கெட் பால் எடுங்க அப்படின்னு சொல்லுவான். எல்லாரும் பால் எடுப்பாங்க. இப்போ நான் ஒவ்வொருத்தவங்க நேம் சொல்வேன், அவங்க வந்து நீங்கள் பாலை வந்து போடணும் கரெக்டாக. இப்போ எல்லாருமே அதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க, ஓகேவா, கிளியரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் சொல்ல போகிறான். நேம் சொல்லும் போது எல்லாரும் டக்குன்னு போட்டுருவாங்க, ஏன்னா அவன் போட்டுட்டான்.
ஒன் பை ஒன் போடணும்னா லைக் ஃபஸ்ட் இருக்கிறவன் போட்டுட்டான், ஸோ நம்மளும் போடலான்னு திருப்பி எல்லாரும் டக்கு டக்குன்னு போட்டாங்க. பட் கரீம் மட்டும் கையில் வச்சுட்டு இருக்கான். கரீம் நீ ரொம்ப ரொம்ப குட் பாய், கரெக்டாக பண்ணியிருக்க, கரீம் மாதிரி எல்லாரும் பார்த்து கற்றுக்கோங்க அப்படின்னு எல்லாரும் கிளாப் பண்ணுவாங்க. ஓகே கரீம், இப்போ நான் உன் நேம் சொல்வேன், நீ வந்து போடணும் ஓகேவா அப்படின்னா ஓகே சார் அப்படின்வாங்க. நேம் சொல்லும்போது அவன் என்ன பண்ணுவான், சுற்ற ஆரம்பிச்சிருவான். சுற்றிட்டு பின்னாடியிலேருந்து தூக்கி போடுவான். ஏன்டா இப்படி பண்ணுற, நீ கரெக்டாக முன்னாடி இருந்தே போட்டாலே போவாதேடா அப்படின்ட்டு ஒரு லுக்கை விட்டு கரெக்டாக போடேன்டா அப்படின்ட்டு ஹீரோ சொல்லுவான். இப்போயே டயர்ட் ஆகிட்டு இருக்கோம், சரி ஓகே எல்லாரும் பிரேக் எடுத்துக்கோங்க, ரிலாக்ஸ்டாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹைட்டாக இருக்கிற பையன் தனியாக தானே விளையாடிட்டு இருக்கான். அவன் கிட்ட போகிறான், கூப்பிட்றான், அவன் கண்டுக்கவே இல்லை. அவன் கிட்ட போகிறான், இவங்களை விட நீ எல்லாமே ரொம்ப சூப்பராக ஆடுவேன் எனக்கு தெரியும், ஆனால் நீ தனியாக எப்படி ப்ராக்டிஸ் பண்ண முடியும், பேஸ்கெட் பால் எல்லாரும் கூட ஆடினா தான் வரும், வா நீ அவங்க கூட ஆடு, நேஷனல் டீமில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், வா நீ அவங்க கூட விளையாடு அப்படின்னு சொல்லும்போது அவன் கண்டுக்கவே இல்லை. சரி சும்மா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீம் கூட போய் சும்மா நிற்கிறான். இவனுங்க பிரேக் எடுன்னு சொன்னான்னா இவனுங்க பிரேக்கெல்லாம் எடுக்கல, பாலை நான் ஆட போகிறேன்னு ஒரு பாலை எடுத்துகிட்டே இருந்தானுங்க. பாஸ்கெட் பாலை ஃபுட்பால் மாதிரி காலில் போட்டு உதச்சி அது மேலே இருக்கிற லைட்டை ஹீரோ மேலே விழுந்திருக்கும். அவன் டக்குன்னு நகர்ந்துட்டான். அண்ட் அந்த இடத்துல சுனில் பார்த்து இதுக்கு தான் நான் ஹெல்மெட் போட்டுகிட்டே இருக்கேன், மேலேருந்து எது விழுமோ அப்படின்ட்டு அவன் அந்த ஹெல்மெட்டை அட்ஜஸ்ட் பண்ணுறான். கத்துவார் ஏ அப்படின்னு கத்தும்போது அவனுங்க எல்லாம் சைலண்டாக இருப்பாங்க. திடீர்னு பார்த்து கோல் அப்படின்னு கத்துவானுங்க. இவனுக்கு ஐயோ அப்படின்ட்டு ஸ்டாப் இட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கத்துவார். அப்புறம் சுனில் வந்து கோச் சார் அப்படின்னு வரான். இப்போ உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்ட்டு, எனக்கு டவுன் சிண்ட்ரம் இருக்குது, எனக்கு இப்போ கால் ஒழுங்காக நடக்க முடியல, நானே ஏதோ ஓவர் திங்க் பண்ணிகிட்டே இருக்கேன், என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னும்போது ஃபஸ்ட்டு உன் ஷூவை மாற்றி போட எல்லாம் சரியாகும் அப்படின்ட்டு. ஆமாம் சார் எனக்கு அவ்வளோவா மூளைலாம் வேலை செய்யாது, ஆனால் ஃபஸ்ட்டு நீங்கள் என்னை பார்க்கும்போது என்னை பார்த்து இன்டெலிஜென்ஸ் சொன்னீங்க, எனக்கு அப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சார் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போகிறான். அப்போ தான் ஹீரோவும் வந்து ஆமாம் அவன் அப்போ வந்து சர்க்காஸ்டிக்காக சொல்லியிருப்பான், பட் ஸ்டில் அது வந்து அவங்களுக்கு ஓகே நம்மளை போய் ஜீனியஸ்ன்னு சொல்கிறாங்களேன்ட்டு அவன் ரொம்ப ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணியிருக்கான்ட்டு ஹீரோ அதை நினச்சி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. ஈவினிங்கே வீட்டுக்கு போய் ஹீரோ வந்து நல்லா ஒர்க் பண்ணுறாரு. என்னென்னலாம் டீம் ஒரு சார்ட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறாரு, யார் யார் எங்கே நிற்கலாம், அந்த ஹைட்டாக இருக்கிற பையன் தான் நல்லா விளையாடுறான், ஸோ அவனை வச்சு எப்படின்னா நம்ம வின் பண்ணணும் அப்படின்ட்டு சார்ட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறாரு. அந்த டைமில் அவங்க அம்மாவும் வந்து சரி ஓகே பையன் இப்போ வச்சு பொறுப்பாக வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கானேன்னு சொல்லிட்டு அவனுக்கு பாதாம் பால்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு போகிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் டே அவன் சார்ட்டெல்லாம் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஜாலியாக ஸ்கூலுக்கு போகலான்னு பார்த்தா அங்கே போய் சொல்கிறாங்க இல்லை அந்த ஹைட்டாக இருக்கிற பையன் வந்து போயிட்டான், டீமில் இருந்தல அவன் டீமை விட்டு போயிட்டான் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. அந்த டீமில் ஒழுங்காக ஆடுறதே அவன் மட்டும் தானே, அவன் ஏன் டீமை விட்டு போனான், நான் இப்போ மற்றவங்கள வச்சு எப்படி ஆட முடியும், அவன் மட்டும்தான் ஆடுறானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ரொம்ப ஃபீல் பண்ணுவார். இடத்துல அந்த கரீம் இருக்கால அந்த பாலுக்கு பின்னாடி திருப்பி போடுவான். அவன் வந்து பாய் சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பிரின்சிபலுக்கு பாய் சொல்லிட்டு எங்கேயோ கீழே விழுற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து போகிறான். அதுக்கு ஹீரோ சொல்கிறான் பாரு இவனுங்களால் நடக்கவே முடியல, இவனுங்களை வச்சு நான் என்ன மேட்ச் ஆடுவேன் பேஸ்கெட் பால் பேட்ச் அப்படின்னு சொல்லுவான். அவன் வந்து பார்த்தா 2 வீலர் எடுத்துகிட்டு ஓட்டிகிட்டு போவான். ஹீரோ சொல்லுவார் இவர் நடக்கவே மாட்டான், இவன் எப்படி 2 வீலர்லாம் ஓட்டுறான் அப்படின்னு கேட்கும்போது அப்போ அவர் சொல்லுவார் அவன் 2 வீலரில் இது வரைக்கும் ஆக்சிடென்ட்டே பண்ணதில்லை, உனக்கு தெரியுமா நம்ம பிரின்சிபல் சொல்கிறாரு. ஹீரோக்கே இதோட ஷாக்காக இருக்கும். நீ குட் ஃபார் நத்திங் அப்படின்னு சொன்னேன், ஆனால் அவன் சின்ன வயசுலேருந்து ஹாஸ்டலில் வளர்றான், ஃபேமிலி எதுவும் இல்லாமல். அப்சரா ஹோட்டல் தெரியும்ல, மார்னிங் 4 மணிக்கு அங்கே வெசல் வாஷ் பண்ண போவான், அவனுக்கு லீவே கொடுக்க மாட்டாங்க அங்கே. அண்ட் அந்த ராஜா இருக்கானே அவங்க சொந்தமாக நர்சரி வச்சுருக்காங்க, அவன் செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றுறது அவனுக்கு அவ்வளோ பிடிக்கும். அந்த செடிக்கிட்டையும் அவன் அவ்வளோ அழகாக பேசுவான். இப்போ நடந்து போகும்போது இன்னொரு பையன் வரான். அந்த பையனை பார்த்து இவன் வந்து கேட்பாங்க ஓகே குட் பாய், நெயில்ஸ் எதனா வச்சிருக்கியா, நெயில்ஸ் வாயில் கடிக்கக்கூடாது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவனை பாய் பாய் அப்படி சொல்லிட்டு போகிறான். அண்ட் அவனை பற்றி சொல்கிறாங்க அவன் வந்து ஒரு மெக்கானிக், அவன் எவ்வளோ ஜீனியஸ்னால் அவன் ஒர்க்கை பற்றி அவனுக்கு தெரியாத எதுவுமே கிடையாது. மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்களே அவனுக்கே அவன் பாடம் நடத்துவான், அந்த அளவு ஜீனியஸ் அவன் இருக்காங்க. அந்த சர்மாஜி வந்து எப்பவுமே ஏதோ பேச ட்ரை பண்ணுவாங்க, பட் ஹீரோக்கு எப்பவுமே புரியாதுல்ல. அண்ட் அவனை பற்றி சொல்கிறாங்க அவனுக்கு அம்மா கிடையாது, அவனை வளர்த்தது அவங்க அப்பாவும் அவங்க சித்தப்பா தான். அவன் ஒரு கெஃபேல ஒர்க் பண்ணுறான். உனக்கு ஒன்று தெரியுமா, அந்த கெஃபேல ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு இவன் பேசுறது புரிஞ்சா அவன் 10% டிஸ்கவுண்ட் தருவான், தெரியுமா அவனுக்கு அப்படின்ட்டு. ஓ 10% டிஸ்கவுண்ட்டா அப்படின்வான். அண்ட் தென் லோட்டஸ் கிட்ட வராங்க, டை ஃபேக்ட்ரியில் வந்து ஒர்க் பண்ணுறான். அவன் வந்து என்ன சொல்லுவான், சார் இது வந்து லீக் ஆகுது சார் அப்படின்னா ஓகே நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவான். ஓ தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியுமே வந்து அவன் கலருக்கு டை பண்ணுவான், எல்லோ கலர் ரெட் கலர்ன்ட்டு. அதனால தான் அவனோட தலை வந்து கலர் கலராக இருக்குது. குட்டுவை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க, அவன் அனிமலை பற்றி நல்லா புரிஞ்சுப்பான், அனிமலும் அவன் கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். மற்றவங்க கிட்ட ஒரு அனிமல் வந்து வைலண்ட்டாக பிஹேவ் பண்ணால் கூட அவன்கிட்ட ரொம்ப க்ளோஸாக ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அவன் அனிமல் ஃபார்மில் ஒர்க் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறான். ஓ அதனால தான் அவன் வந்து என்ன ஹக் பண்ணும்போது வரலாம் ரொம்ப ஸ்மெல் அடிக்கும் தெரியுமா அவன் மேலே அப்படின்ட்டு. அதுக்கு வந்து அவன் அனிமல் ஃபார்மில் ஒர்க் பண்ணுறது பிரச்சனை கிடையாது, அவன் குளிக்க மாட்டான் பிடிச்சி இழுத்து குளிக்க வைங்க, குளிக்காமல் இருந்து அப்பா அவன் வருவான் பாரு ஒரு ஸ்மெல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை நம்ம ஒருத்தவங்களை அப்படி ஃபோர்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாது, அவன் வந்து சின்ன வயசில் கிணத்துல விழுந்துட்டான், ஸோ அவனுக்கு அன்னிலேருந்து
வந்து தண்ணினா பயம், பயத்தால தான் அவன் குளிக்காமல் இருக்கான். நம்ம வேலை வந்து அவனை குளிக்க வைக்கிறது கிடையாது, அவன் கிட்ட இருக்க அந்த பயத்தை போக்குறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பிரின்சிபல் சாரும் ஹீரோ கிட்ட சொல்கிறாரு. சுனில் வந்து வராரு. சார் வந்து எனக்கு பிரின்சிபல் சார் கிட்ட சொல்கிறாரு, எனக்கு வந்து ஜுரம் அடிக்கிற மாதிரி இருக்குது, தொட்டு பாருங்களேன். ஏன்னா அவனுக்கு அந்த டவுன் சிண்ட்ரோம் இருக்குல்ல, ரொம்ப பயப்படுவான். எனக்கு ஜுரம் இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்க. நம்ம தொட்டு பார்த்துட்டு ஜுரம்லாம் இல்லைடா அப்படின்வாங்க. சார் நீங்கள் தொட்டு பாருங்கள் கோச் சார், எனக்கு ஜுரம் அடிக்குதா. அவனும் தொட்டு பார்த்துட்டு ஜுரம் அடிக்கலை. அப்படியா, அப்போ நான் தெர்மாமீட்டர் வச்சு நான் செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாயில் வச்சு அவனே செக் பண்ணிப்பான் எனக்கு உடம்பு சரியில்லையான்ட்டு. ஓகே எனக்கு டெம்பரேச்சராக நார்மலாக தான் இருக்குது, மேலே பார்க்கும்போது ஃப்ளைட் போகும், இது டெல்லி ஃப்ளைட் ஆச்சு, எவ்வளோ லேட்டாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுட்டு போயிடுவான். ஹீரோ வந்து ஹெட் மாஸ்டரை பார்த்து சொல்லுவாங்க, இதுக்கு தான் நான் இவனை பைத்தியம்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ அவர் சொல்லுவார், நம்ம பார்க்குற விதத்தில் தான் எல்லாம் இருக்குது. நீ ஒருத்தவனை பைத்தியம்னு நினச்சி பார்த்தா உன் கண்ணுக்கு அவன் அப்படி தான் தெரியுவான். நீ நார்மல்னு நினச்சி பார்த்தா நார்மலாக தெரியுவான். நார்மலாக அப்நார்மலான்ட்டு நம்ம பார்க்குற விதத்தில் தான் இருக்குது. நம்ம யார் ஒருத்தவங்களை பார்த்து அவங்க நார்மலாக இருக்குது இல்லைன்னு சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவன் வந்து அந்த இடத்துல கொஞ்சம் ரியலைஸ் பண்ணுவான், ஆமாம்ல அப்படின்ட்டு. அண்ட் தென் அவன் வந்து கேட்பான், ஆமாம் சார் எல்லாரை பற்றியும் சொன்னீங்க, அந்த ஹைட்டாக இருக்கிற பையன் ஏன் டீமை விட்டு போனான், அவன் நல்லா ஆடுவான் தெரியுங்களா அப்படின்னு கேட்கும்போது, உனக்கு நேரம் வரும்போது நானே சொல்கிறேன் அப்படின்னுவார். நெக்ஸ்ட் டேலேருந்து அவன் வந்து ரியலைஸ் பண்ணிவிடுவான், சரி ஓகே நம்ம வன்மல் கரெக்டாக கோச் பண்ணால் கண்டிப்பாக ஜெயிக்கலாம் அப்படின்ட்டு. மார்னிங் எழுந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு போய் கரெக்டாக அவனுக்கு போய் டீமுக்கு கோச் பண்ணுவான். லைக் எப்படி பால் வந்து கேட்ச் பிடிக்கணும், பால் எப்படி த்ரோ பண்ணணும், அண்ட் பாலை எப்படி தட்டணும், எல்லாமே வந்து சொல்லி தருவாங்க. அதையும் தப்பாக பண்ணுவாங்க. பட் ஸ்டில் அவன் வந்து அவனோட பெஸ்ட்டை கொடுத்து அந்த டீம் ஓரளவுக்கு நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணி ஓரளவுக்கு அவனுங்க இதுக்கு முன்னாடி த்ரோலாம் பண்ண மாட்டாங்கல்ல, இப்போ நல்லா த்ரோலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஈகராக வெயிட் பண்ணியிருந்த அந்த என்ட்ரி மேட்சும் வந்து நடக்குது. அதுவும் வந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ண அதே கிரவுண்டில் நடக்குது. ஸோ ஹீரோ வந்து அவரோட ஸ்ட்ராட்டஜி எல்லாமே அவங்க கிட்ட சொல்கிறாங்க. அண்ட் இது வந்து நம்மளோட ஓம் கிரவுண்ட், ஐ மீன் நீங்கள் தான் இங்கே எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணிங்க, ஸோ உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும், இது ரொம்ப அட்வான்டேஜ் அதிகம், ஸோ நம்ம இதில் கண்டிப்பாக ஜெயிக்கணும் அப்படின்ட்டு ஹீரோ வந்து பேசிகிட்டே இருக்கும்போது ஜெர்சி கலர் ப்ளூ தான் வேணும், ரெட் தான் வேணும்ன்ட்டு இவனுங்க சண்டை போட ஆரம்பிச்சிடுவானுங்க. எல்லாத்தையும் அவர் சரி பண்ணிட்டு வரும்போது இன்னொரு சைடு அந்த பிரின்சிபல் வந்து என்ன பண்ணிருப்பாரு, சேர் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ வந்து ஹீரோ கேட்பாரு, இந்த மேட்ச் எல்லாம் பார்க்க வருவாங்களா, இதெல்லாம் பார்க்க யார் வர போறாங்க அப்படின்னு கேட்கும்போது, ஏன் அவங்களுக்குலாம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், அவங்க பார்ட் டைமில் ஒர்க் பண்ணுறாங்க, அங்கே இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக வருவாங்க அப்படின்னும்போது இவன் சொல்லுவான், இந்த மாதிரி குழந்தைங்களா இருந்தால் அவங்களோட ஃபேமிலியில் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுவாங்களே அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ நீ பிறந்து வளர்ந்துட்டதுக்கப்புறம் வீட்டை வந்து ஒரு குழந்தைத்தனம்லாம் இருக்காதுல்ல, அவங்க அதை மிஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த மாதிரி பேரண்ட்ஸ்லாம் வந்து கஷ்டமாக தான் இருக்கும், எங்கேயுமே வெளியில் போக முடியாது, பட் ஸ்டில் அவங்க வீட்டில் எப்போவுமே ஒரு குழந்தை இருக்கிற ஃபீல் வந்து இருக்கும், அதுவும் ஒரு நல்ல விஷயந்தான் அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். அண்ட் மேட்சும் வந்து ஸ்டார்ட் ஆகுது, எல்லாருமே வந்துட்டாங்க. பட் அந்த ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்கிற பையன் மட்டும் வரவே இல்லை. ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் அவனுக்கு வந்து லீவ் தர மாட்டாங்க, அவன் ஒர்க் பண்ணுற அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் அப்படின்ட்டு. ஸோ அவனால் மட்டும் வர முடியல. அவன் கேட்டு பார்க்குறான், நீ பெரிய பெரிய மேட்ச் என்ன பெரிய மேட்ச் அப்படின்ட்டு அவர் சொல்லிடுவார். அண்ட் நம்ம பசங்க ரொம்ப சூப்பராக விளையாடுறானுங்க, கோல் எல்லாம் அடிக்கிறாங்க. அந்த மேட்சும் வந்து ட்ரா ஆகிடுது. தென் தனியாக ஒரு கோல் அவனுங்க எக்ஸ்ட்ரா போட்டு ஃபஸ்ட் மேட்ச் வந்து நம்ம பசங்க எல்லாருமே வின் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் மேட்ச்சுக்கு போகிறாங்க. அப்போ வந்து அமீர் கானுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, அவனே ஜெயித்த மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அந்த பசங்க அவங்க ஃபேமிலி கூட ஹாப்பியாக இருக்கிறத பார்க்கும்போது. அந்த ஹெட் மாஸ்டர் வந்து சொல்கிறாங்க, சரி ஓகே மேட்ச்லாம் முடிஞ்சிச்சு, எல்லோரும் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு குளிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ வந்து வாடா நம்ம குளிக்கலாம் அப்படின்ட்டு அந்த குட்டுவை பிடிச்சி இழுக்கிறாங்க. ஆனால் அவன் வந்து இல்லை சார், குளிச்சா நான் செத்துடுவேன் சார், நான் தண்ணியில் இறங்க மாட்டேன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக அந்த டைமில் ஒரு எலி வந்து தண்ணிக்குள்ளே விழுந்தது. அவனுக்கு அனிமல்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும்ல. அப்போ வந்து சார் அந்த எலியை காப்பாற்றுங்க சார், தண்ணிக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னு. இல்லைடா எனக்கு வந்து எலினா ரொம்ப பயம், நீ தாண்டா காப்பாற்றணும், குட்டு போய் அதை காப்பாற்று அப்படின்றாங்க. அண்ட் கூட எல்லாரும் என்கரேஜ் பண்ணுறாங்க, குட்டு என்னை காப்பாற்றுன்னு எலி மாதிரி பேசுகிறாங்க. அண்ட் அவனும் வந்து நான் காப்பாற்றுறேன்ற எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அவன் அந்த எலியை போய் காப்பாற்றுறான். அண்ட் ஹீரோ வந்து பாரு நீ தண்ணிக்குள்ளே போயிருக்க, நீ சாக்கலை, நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு கேட்கும்போது அவனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடும். ஆமாம் நம்ம சாக்கலை, நம்ம நல்லா இருக்கும், அப்போ நம்மளுக்கு தண்ணினா ஒன்றும் ஆகாது அப்படின்ட்டு அவன் குளிக்க ஆரம்பிக்கிறான். எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக குட்டு கூட சேர்ந்து அவனுங்க எல்லாரும் குளிக்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு மேட்ச் வரப்போகுது. பட் அது சண்டிகரில் நடக்குது. ஸோ அந்த பிரின்சிபல் வந்து என்ன சொல்கிறாங்க, என்னால் சண்டிகர் தூரம் ட்ராவல் பண்ண முடியாது, நீங்கள் வந்து பசங்களை கூட்டிகிட்டு போங்க கோச் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் பசங்க கோச் எல்லாருமே வந்து மேட்சுக்காக போகிறாங்க. வீட்டாக இருக்கிற பையன் டீமை விட்டு போயிட்டால, ஸோ வந்து அதுக்கு பதிலாக வந்து போலு அப்படின்ட்டு ஒரு பொண்ணு வந்து அந்த டீமில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அவங்க சண்டிகர் போகிறாங்க, மேட்ச் எல்லாம் நல்லா விளையாடுறாங்க, முடிச்சுட்டு திருப்பி ரிட்டன் ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் வராங்க. அப்போ ஹீரோ வந்து அவங்க ஒய்ஃபுக்கு வந்து மெசேஜ் பண்ணலான்னு டைப் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள சண்டையாக இருக்குல்ல. ஸோ அந்த பக்கத்தில் அந்த போலு பொண்ணு தான் உட்காந்துட்டு இருக்காங்க. வந்து கேட்குறாங்க, யார் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்கும்போது, கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இல்லை எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் என்னாச்சு, எங்களுக்குள்ளே சண்டை, அதனால் பேசிக்கிறது இல்லை, அதனால தான் அவங்க இன்னைக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறாரு. அண்ட் பின்னால் வந்து சுனில் வந்து கேட்குறான், என்ன சண்டை, ஏன் சண்டை போட்டிங்க, சேரத்தானே, சண்டை போட்டால் பேசலாம்ல அப்படின்னு கேட்கும்போது, சண்டை போட்டு
பேச முடியல, அதுதான் சண்டை அப்படின்ட்டு அவள் சொல்லும்போது, அப்போ வந்து அந்த போலு வந்து என்ன பண்ணுறா, முன்னாடி சீட்டில் லோட்டஸ் உட்காந்துட்டு இருக்கான். ஸோ லோட்டஸை வந்து பிடிச்சி இழுக்கிறான். இழுத்துட்டு அவன் வந்து சாரி சொல்கிறான். அவன் அந்த சாரியை அக்செப்ட் பண்ணல. அப்புறம் என்ன பண்ணுறா, கிஸ் கொடுக்குறா. கிஸ் கொடுத்தோம்னா ஓகே ஓகே பரவாயில்ல அப்படின்னு வந்து சொல்கிறா. ஸோ இப்போ போலு வந்து ஹீரோவை பார்த்து சொல்கிறாங்க, சண்டை போட்டால் அதை சரி பண்ணலாம், ஆனால் அதை நீங்கள் தப்பாக சரி பண்ணியிருப்பீங்க. பாருங்கள், இந்த சாரி சொன்னால் அக்செப்ட் பண்ணலாம், ஆனால் இப்போ சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க ரொம்ப ஒரு மாதிரி கத்திட்டு அப்படிலாம் போகிறாங்களா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டு. ஸோ அவனுங்க வந்து இறக்கி விட்டானுங்க. கோச் அவன் டீம் எல்லாருமே ரோட்லேயே இறக்கி விட்டுட்டு போயிட்டானுங்க. அப்புறம் இந்த ஆடு மாடெல்லாம் கூட்டிகிட்டு போகிற ஒரு வண்டியில் பிடிச்சி அவனுங்களும் வந்து சேர்ந்துடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து ஹீரோ வந்து ஹீரோயினை பார்க்கறதுக்காக போகிறாங்க. பார்க்கும்போது அவங்க வந்து கேட்குறாங்க, என்னாச்சு இந்த சைட்லாம் வந்திருக்க டீம் எல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு கேட்கும்போது, என்னால் அவனுங்களை மேய்க்க முடியல தெரியுமா, அவ்வளோ போராட்டமாக இருக்குது. 30 வயசு ஆனால் 3-4 வயசு பசங்க மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. ஓ நீ அப்போனா 4-5 வயசு பசங்களை கூட ஹேண்டில் பண்ணுவியா, என்னோட கசின் பசங்களை நீ என்ன பண்ண தெரியுமா அப்படின்னும் போது, அவனுங்க அவனுங்களை அப்படி தான் பண்ணணும் அப்படின்னும் போது, அதுக்குன்னு அந்த குழந்தைங்களை நீ பாத்ரூம்லையே லாக் பண்ணுவ அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் அவனுங்களுக்கு வேணும் அப்படின்வா. நீ பண்ண அந்த ஒரு ரீசனுக்காக என் கசின் 3 வருஷமாக என்கிட்ட பேசாமல் இருக்கா அப்படின்னும் போது, நான் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியான ஒரு ஹஸ்பண்டாக தான் இருக்கேன் அப்படின்ட்டு. நீயா ஒரு சிலிண்டர் கூட எனக்கு நீ மாற்றினதில்லை, நீ என்ன ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருப்ப, நீ மற்றவங்கள பார்த்து உனக்கு கலாய்க்க மட்டும்தான் தெரியும். பள்ளிக்கு பயப்படுறேன்னுவ, உங்கள் அம்மாவை பார்த்து இருட்டுக்கு பயப்படுன்னுவ, ஆனால் உனக்கு என்ன தெரியுமா, நீ அதை விட ரொம்ப பயப்படுவ. சின்ன வயசில் உங்கள் அப்பா வந்து உனக்கு அப்படி இருந்துட்டாருன்ட்டு உனக்கு எல்லா அப்பாவும் அப்படி தான் இருப்பாங்க நீயே நினச்சிக்கிற. பாரு, நீயே ஒரு அப்பாவாகத்துக்கு கூட பயப்படுற, அந்த அளவு பயப்படுவ நீ, உனக்கு தெரியுமா அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. அதெல்லாம் விட எதுக்கு இப்போ இங்கே வந்திருக்க, என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து சொல்லுவாங்க, என்னால் இந்த பசங்களை வச்சுட்டு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் ஒவ்வொரு ஊருக்கும் மாற முடியல, மேட்ச் இன்னைக்கு ஒன்று இங்கே நடக்குது, நாளைக்கு வேற எங்கேயும் நடக்குது, என்னால் இதெல்லாம் முடியல அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே என்கிட்ட ஒரு கேரவன் இருக்காது, வேஸ்ட்டாக தான் இருக்குது, நீ அதை எடுத்துகிட்டு கூட்டிகிட்டு போ அப்படின்னும் போது, எனக்கு டிரைவிங் லைசன்ஸ் 3 months கேன்சல் பண்ணிட்டாங்க ட்ரங்க் அண்ட் டிரைவ் கேஸில், வேறு யார் டிரைவ் பண்ணுறது, நீ தான் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஹீரோயினும் வேறு ஆப்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்களை மேட்சுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போக ட்ரைவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுவே வந்து ஹீரோயின் வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகுறாங்க. ஹீரோயின் வந்து அந்த டீமுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க, எல்லா மேட்சுக்குமே போகிறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க. ஹீரோயின்குள்ளே சண்டையும் சரியாகுது. இவ்வளோ மேட்ச் நடந்தும் அந்த ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணுற பையனுக்கு லீவ் கிடைக்கல. எல்லாரும் மேட்ச்சுக்கு போனாலும் அவன் ரெஸ்டாரண்ட்டில் தான் ஒர்க் பண்ணுறான். அண்ட் அன்டைம் எல்லாரும் முடிச்சிட்டதுக்கப்புறம் தனியாக வரான். சரி ஓகேன்ட்டு அவனுக்கும் அவன் கோச் கொடுக்குறாங்க. பட் அவனால் மேட்சை வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தாக போகுது. அண்ட் நம்மளோட டீம் செமிஃபைனலுக்கும் வந்துட்டாங்க. செமிஃபைனல்ஸ் வந்து நடக்குது. இங்கே வந்து சீனியர் கோச் வராங்க. அந்த ஹைட்டாக இருக்க அந்த பையன் டீமை விட்டு போனால அவன் வந்துட்டான். அப்புறம் அனு மேம் வந்திருக்காங்க, ஹீரோயின் எல்லாருமே வந்திருக்காங்க. எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறாங்க. நம்ம டீம் ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுது. எல்லாருமே கோல் அடிக்கிறாங்க. அண்ட் ரொம்ப என்கரேஜ் பண்ணுறாரு கோச்சும். அதை பார்க்கும்போது இருக்கிற பையனுக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது. அண்ட் மேட்ச்சில் வந்து ஜெயிச்சிட்டாங்க. செமிஃபைனல் ஜெயிச்சிட்டதுக்கப்புறம் அவனை பார்த்துட்டு ஹீரோ வந்து கூப்பிட்டுட்டு பின்னாடி போயிட்டு, நீ வந்து எனக்கு ஃபைனல்ஸ் கூட விளையாட பாரு, நம்ம டீம் கண்டிப்பாக ஜெயிப்போம், எல்லாருமே செமிஃபைனல்ஸ் குவாலிஃபை ஆகிட்டாங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, நீ வந்து விளையாடு அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்து சொல்லுவான், சார் நீங்கள் ஹைட்டு தான் சார் கம்மி, உங்கள் மனசு வந்து ரொம்ப பெருசு, கண்டிப்பாக வந்து நம்ம டீம் ஜெயிக்கும் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான். அவன் வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவான், என்னடா வரவே மாட்றான் அப்படின்ட்டு. பின்னாடியிலேருந்து ஜெனிலியா வந்து ஹக் பண்ணிட்டு சொல்லுவாங்க, கீப் ட்ரையிங் சார், விட்டுறாதீங்க, நீங்கள் வந்து எப்பவுமே வந்து சீக்கிரமாக உங்களுக்கு கோவம் வரும், ஆனால் கோவப்படாமல் நீங்கள் காமாக ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக அவன் வந்து டீமில் விளையாடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனிலியாவும் வந்து சொல்கிறாங்க. வந்து இப்போ ஜெனிலியா கிட்ட வந்து சொல்கிறாங்க, இல்லை நான் வந்து உங்ககிட்ட ரொம்ப நாளாக பேசணும்னு நினச்சேன், நான் ஹைட் வேணால் கம்மியாக இருக்கலாம், ஆனால் என்னோடய ஈகோ வந்து ரொம்ப பெருசு, எனக்கு தெரியும் நான் எந்த இடத்துலையும் ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஹஸ்பண்டாக கிடையாது, இல்லை நான் ஒரு ஹஸ்பண்ட் மெட்டீரியலும் கிடையாது, நீ எனக்காக நிறைய அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்க, நான் சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா அப்படி இருந்தார், நானும் ஒரு மாதிரி நான் எதை பார்த்து வளர்ந்தோம் அதே மாதிரி தான் இருந்தேன், உன்னை பார்த்து புரிஞ்சிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது ஹீரோயின் வந்து சொல்கிறாங்க, இல்லை நீ இப்போ புரிஞ்சுக்கிட்டல, எனக்கு அது போதும், யோசிச்சு பாரு, நம்ம எவ்வளோ ஷேர் பண்ணுறதுக்கு இருக்குது, இதுவே நம்மளுக்கு குழந்தை பிறந்தா நம்ம அது கூடயும் ஷேர் பண்ணலாம், நம்ம லைஃப் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்கிறாரு, இதே மாதிரி குழந்தை பிறந்துட்டு நம்ம என்ன பண்ணுறது, இவங்கள மாதிரி பிறந்தா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினுக்கு கோவம் வந்துடும். கோவம் வந்து அவங்க அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுவாங்க. இவங்க பேசுறது எல்லாமே சுனில் வந்து கேட்டுட்டு இருப்பான். கிட்ட நீங்கள் சொன்னது கரெக்டு சார் அப்படின்னு சுனில் சொல்லும்போது, இல்லை சுனில் நான் அதை பேசலை, அது வந்து அப்படின்ட்டு அவன் சொல்லும்போது, இல்லை சார் நானும் அப்படி தான் நினைப்பேன், எனக்கும் வந்து என்ன மாதிரி ஒரு குழந்தை வேணாம் சார், என்ன மாதிரி குழந்தை இருக்கிறது ரொம்ப கஷ்டம், நானும் வந்து ஒரு ஹெல்த்தியான பேபி தான் எல்லாருக்கும் பிறக்கணும், எனக்கும் ஒரு ஹெல்த்தியான பேபி வரணும் தான் நினைப்பேன், ஆனால் வந்து எனக்கு வந்து உங்களை மாதிரி அப்பா இருக்கணும் சார், எல்லாருக்குமே உங்களை மாதிரி ஒரு அப்பா இருக்கணும்,
நீங்கள் எங்களை நல்லா பார்த்துருக்கீங்க கோச், ரொம்ப தேங்க்ஸ். நான் ரொம்ப மனசுலேருந்து சொல்கிறேன். எனக்கு வந்து உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் பண்ணது எல்லாத்துக்குமே ஹக் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ இதை பார்க்கும்போது கோச்சுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமாகவும் இருக்குது, உடஞ்சி போகிறாரு, எல்லாமே மிக்ஸ்டு எமோஷன் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அண்ட் ஹீரோயினுக்கும் சாரி அப்படி பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட்டும் பண்ணுறாரு. வந்து அந்த ஹைட்டாக இருந்தால அந்த பையன்கிட்ட போயிட்டு வாடா ஃபைனலுக்கு விளையாடுடா அப்படின்னு கன்வின்ஸ் பண்ண போகிறாரு. அப்போ தான் அவர் சொல்கிறாங்க, சார் நான் டெல்லி டீமோட ஸ்பெஷல் டிசபிலிட்டி கேட்டகரியில் நான் கோல்டு மெடலிஸ்ட்டு சார் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா சூப்பர்டா அப்படின்னு சொல்கிறான். அண்ட் என்கிட்ட அந்த கோல்டு மெடல் இல்லை சார், வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். ஏன்டா அப்படின்னு கேட்கும்போது, என்னோடய டீமில் 2 பேர் டிசபிலிட்டி கிடையாது, அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. லைக் எனக்கு டவுன் சிண்ட்ரமும் கிடையாது, ஆட்டிசம், லைக் எந்த பிரச்சனையுமே கிடையாது. அவங்க வந்து நார்மல் ஸ்டூடெண்ட் தான். பட் என்னோட கோச் வந்து என்ன நினச்சாரு, எங்கள் டீம் எப்படின்னா ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட்லாம் ஃபேக்காக ரெடி பண்ணி அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. பட் அதை கண்டுபிடிச்சிட்டு நாங்கள் வின் பண்ணியும் எங்கள் கிட்டேருந்து கோல்டு மெடலை வாங்கிட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டம் சார், நான் எந்த கோச்சுமே நம்ப மாட்டேன். ஏன் எங்கள் மேலே அந்த நம்பிக்கை இல்லையா? நாங்கள் ஜெயிக்க மாட்டோம்னு நினச்சி தானே அவர் அப்படிலாம் பண்ணார். கோச் மேலேனாலே ஒரு வெறுப்பு தான் சார் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அந்த ஹைட்டாக இருக்கிறவர் வந்து சொல்கிறாரு. இப்போ சொல்கிறாரு, நானும் சின்ன வயசில் எங்கள் அப்பா பண்ணதை நினச்சி மற்ற யார்கிட்டையுமே க்ளோஸ் ஆகலை. நான் ஒரு 8 வயசில் அழுதுருப்பேன், அதுக்கப்புறம் அழுததே கிடையாது தெரியுமா. யார்னா எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆச்சுன்னா எனக்கே அவங்க என்னை விட்டு போயிடுவாங்கன்னு பயம். அதனால் நான் என்ன பண்ணுவேன், நானே சண்டை போட்டு அவங்கள விட்டு வந்துடுவேன். ஆனால் இனிமேல் நான் அப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இந்த ஹைட்டாக இருக்கிற பையன் வந்து என்ன சொல்வானா, ஆமாம் சார், எங்கள் அம்மாவும் வந்து என்கிட்ட இருந்த அந்த கோல்டு மெடலை பிடுங்கும்போது தான் கடைசியாக அழுதாங்க, ரொம்ப அழுதாங்க சார் அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே உங்கள் அம்மா கிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்கக்கிட்ட போயிட்டு, மேம் ப்ளீஸ் அவங்கள அனுப்பு, அவங்க ரொம்ப நல்லா ப்ளே பண்ணுவாங்க, அவங்கள அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவோம். பின்னாடி இருந்து சார் அப்படின்வாங்க, இருடா நான் பேசுகிறேன் அப்படின்ட்டு அவங்கள அனுப்புங்க மேம், அவர் நல்லா ப்ளே பண்ணுவார் அப்படி இப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது காலையில் விழ போயிடுவாங்க. காலையில் விழுறேன் ப்ளீஸ் அனுப்புங்க, எல்லா கோச்சும் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, சார் நான் அவங்க அம்மாவே கிடையாது சார், நான் இந்த வீட்டில் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் அவனே வந்து ஐயோ சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு, பாருங்கள் நான் எவ்வளோ நல்ல கோச்சாக இருக்கேன், அனுப்புங்க என்னை நம்பி உங்கள் பையனன்னு சொல்லும்போது, சரி ஓகே அவன் வந்து மேட்ச் விளையாடுவான் அப்படின்ட்டு அவங்க வீட்லேயும் வந்து அலோவ் பண்ணிட்டாங்க. பிரின்சிபல் சார் வந்து இப்போ வந்து என்ன சொல்கிறாரு, இல்லை மேட்ச்லாம் நம்மளால் போக முடியாது, நம்ம ஃபைனல்ஸ்லாம் போக மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. என்னாச்சு சார், நம்ம போகணும் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம்ல அப்படின்ட்டு. மேட்ச் வந்து மும்பையில் நடக்குதா, நம்ம பசங்களால் ட்ரெயினில் அவ்வளோ தூரம் போக முடியாது. அண்ட் நம்மக்கிட்ட ஃப்ளைட்டு ஹோட்டல்ஸ் அதுக்கும் காசு எல்லாம் கிடையாது, ஸ்பான்சர்ஸ்லாம் யாருமே கிடையாது. ஸோ நம்மளால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இது எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கோச்சுக்கு கஷ்டமாக இருக்குது, எல்லாருமே அந்த டீம் மெம்பர்ஸ் நம்ம பசங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறானுங்க. அப்போ ஹீரோ வந்து என்னென்னா சும்மா போஸ்ட் இன்ஸ்டாகிராமில் பார்க்கும்போது ஹீரோயின் ஃபோட்டோ பார்க்கும்போது, ஓகே இவ ஹீரோயின் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க, அவங்க போலீஸ் மாதிரி அவங்கள கெட்டப் போட்டுட்டு அந்த ஃபஸ்ட்டு சீனில் நம்ம பதில் ரெஸ்டாரண்ட்டில் ஒருத்தனை ஓவர் டைம் ஒர்க் பண்ண வைக்கிறாங்கன்ட்டு அவனுக்கிட்டே கூட்டிகிட்டு போயிட்டு பேச வைக்கிறாங்க. லைக் ஹீரோயின் வந்து என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து அந்த பையன் வந்து ஒரு ஆர்டிசம் இருக்கிறவன், அவனை நீங்கள் ஓவர் டைம் ஒர்க் பண்ண வைக்கிறீங்க. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இதுக்கு பெனாலிட்டியாக வந்து இந்த எல்லாருக்கும் ஸ்பான்சர் பண்ணணும், அப்படி இல்லைன்னா அவங்கள ஜெயிலில் போடுவோம், உங்கள் மேலே இவ்வளோ கேசஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அவன் வந்து இல்லை மேம் நான் எல்லாருக்குமே ஸ்பான்சர் பண்ணுறேன், எவ்வளோ டேஸ் வேணால் போட்டோம் அப்படின்னு சொல்கிறான். பசங்க எல்லாருமே ஃப்ளைட்டில் மும்பைக்கு மேட்ச் விளையாட வந்து போகிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து எல்லா பிளேயர்ஸ்க்கும் வந்து இவன் 7th ஃப்ளோரில் வந்து ரூம்ஸ் எல்லாம் அலாட் பண்ணிவிட்டு, ஓகே நீங்கள் எல்லாருமே லிஃப்ட்டில் போங்க, நீங்கள் ஹீரோயின் வந்து லிஃப்ட்டில் எல்லோரும் கூட்டிகிட்டு போங்க, நான் ஸ்டெப்பில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஏன் சார் ஸ்டெப்பில் போகிறீங்க, வாங்க எல்லோரும் லிஃப்ட்டில் போகலாம், 7 மாடி எப்படி ஏறுவீங்கன்னா, இல்லை எனக்கு எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்து சொல்கிறாங்க, அதெல்லாம் சும்மா சின்ன வயசில் அவர் லிஃப்ட்டில் மாட்டிக்கிட்டாரா, அன்னிலேருந்து இன்னும் லிஃப்ட்டில் போக மாட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே சார் நீங்கள் ஸ்டெப்பில் போங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய், ஐயோ சார் பாம்பு இருக்குது இங்கே வாங்கலன்னு சொல்லுவோம். அவனும் ஐயோ பாம்பா அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அவனை உள்ளே தள்ளி ஜென்னிலேயே வெளில மாட்டிப்பாங்க. பட் இவன் அந்த பசங்க கூட உள்ளே போய் மாட்டிப்பான். அண்ட் கரெக்டாக லிஃப்ட்டும் ஸ்டக் ஆகிடும். அவன் ரொம்ப பயப்பட ஆரம்பிப்பான். வெளில ஐயோ ஆல்ரெடி லிஃப்ட்னா பயமே, இது வேறு ஸ்டக் ஆகிடுச்சே அப்படின்னு நினைப்பாங்க. லிஃப்டெல்லாம் சரி பண்ணிவிட்டு ஹீரோ வெளில வந்துடுவார். அவருக்கு வந்து லிஃப்ட்டில் அந்த பயம் மொத்தமே சரியாயிடும். அண்ட் அவர் ரூமில் போயிட்டு இதை வந்து அவங்க அம்மா கிட்ட ஃபோனில் வந்து சொல்லுவாங்க, எனக்கு லிஃப்ட் வந்து பயமே இல்லை, நான் லிஃப்ட்டில் போன தெரியுமா அப்படின்னு கேட்டு வெளியில் வரும்பொழுது பார்த்தா அவங்க அம்மா வந்து ஆல்ரெடி அவங்க அம்மா வந்து சொல்லியிருப்பாங்க, நானும் குக்கும் வந்து கோவிலுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. பட் அவங்க வந்து இந்த தான் ரூம் போட்டு 2 பேரும் ஒன்றா ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. அவனுக்கு வெளில வந்தோம்னா செம்ம ஷாக்கு, என்னம்மா இது அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் இப்போ அந்த குக்கு, அவங்க அம்மா, ஜெனிலியா, ஹீரோ எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவங்க அம்மா வந்து சொல்லுவாங்க, எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு, நாங்கள் லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது, என்னது லவ் பண்ணுறீங்களா, என்னால் இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரியும்டா நீ இப்படி தான் பேசுவேன்ட்டு, நீ என்னைக்குதான் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவங்க பேசும்போது கரெக்டாக அந்த சுனிலும் இன்னொருத்தவங்க உள்ளே வந்துடுவாங்க. ஏதோ ஜிப்பு மாட்டிக்கிச்சு, ஜிப்பு போட்டு விடணுன்ட்டு. அண்ட் இது யார் இது அப்படின்னு கேட்க, எங்கள் அம்மாடா. ஓ அப்படியா, சரி நான் அப்பா காலில் ஆசீர்வாதம், அது என் அப்பாவே கிடையாதுடா அப்படின்ட்டு
சொல்லிகிட்டே இருப்பான். அப்போ தான் ஹீரோ அவங்க அம்மா வந்து சொல்லுவாங்க, "நீ என்னைக்குடா எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்க? நீ எனக்கு சப்போர்ட் எல்லாம் பண்ண மாட்ட. சின்ன வயசுலேருந்து நான் உனக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணியிருப்பேன். நான் வந்து உன் டீமாக இருப்பேன். உன் கோச்சுக்கு சரி, இல்லை உன்னோட ட்ரைனிங்காக இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் நான் உனக்காக வந்திருக்கேன். ஆனால் நீ எனக்காக என்னடா பண்ணியிருக்க? எனக்காக சப்போர்ட் பண்ணியிருக்க?" அப்படின்னு கேட்கும்போது சுனிலா வந்து சொல்லுவான், "நம்ம டீமுக்கு நம்ம தான் சார் சப்போர்ட் பண்ணணும்" அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அவங்களும் ஃபீல் பண்ணி அலறதை பார்த்து, "சரி ஓகே, நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்" அப்படின்ட்டு ஹீரோவும் சொல்கிறாரு. இதே வந்து மேட்சும் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம டீம் ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதில் ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணுற பையன் எப்போவுமே பின்னாடி திரும்பி தானே அவன் பால் போடுவான். ஸோ லாஸ்ட்டாக கோல் போட்டால் வின் பண்ணிவிடுவோன்ற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கான். ஆனால் பட் அவன் பின்னாடி இருந்து நான் போடுவேன், பின்னாடிலேருந்து போடுறான். அது வந்து அந்த பாஸ்கெட்குள்ளே விழாமல் பால் வெளியில் போயிட்டது. ஸோ இந்த ஃபைனலில் சித்தாரை டீம் வந்து தோத்துடுறாங்க. ரொம்ப கஷ்டப்படுறாரு. இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துட்டு நம்ம தோத்துட்டோமே, அவர் கஷ்டப்பட்டுட்டே இருக்கும்போது மொத்த டீமும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ரொம்ப நல்லா செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஜெயிச்ச டீம் கூட போய் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அங்கே இருந்த பார்க்க வந்த எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க சித்தாரை டீமுக்கு. அவனுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது, என்ன தோத்தோம் இப்படி இருக்காங்களே அப்படின்ட்டு. அண்ட் போலு வந்து சொல்கிறாங்க, "சார் நம்ம ஜெயிச்சிட்டோம், நம்ம வந்து செகண்ட் பிளேஸ் வந்துட்டோம் சார்" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்து அந்த இடத்துல சொல்லும்போது, ஓகே நம்ம இப்படி கூட செலிப்ரேட் பண்ணலாம் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப ஹாப்பியாக ஹீரோனும் வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் தான் அவன் சொல்கிறாங்க, "நான் வந்து இவங்களுக்கு கோச்சாக இல்லை, இவங்க தான் எனக்கு கோச்சாக இருந்திருக்காங்க. நான் இவ்வளோ நாள் லைஃபையே வந்து தப்பாக பார்த்துருக்கேன். அவங்க தான் குறைன்னு பார்த்துட்டேன். ஆனால் எனக்குள்ளே தான் அந்த குறை இருக்குது. நான் எப்போவுமே என்னை பற்றி தான் யோசிச்சுருக்கேன். இந்த நிமிஷம் வரைக்கும் நான் என்னை பற்றி மட்டும்தான் யோசிச்சுருக்கேன். மற்றவங்கள பற்றி யோசிச்சதே கிடையாது. ஆனால் அவங்களெல்லாம் பாரு, அவங்க தோத்தோம் மற்றவங்க ஜெயிச்சிருக்காங்கன்ட்டு சந்தோஷப்படுறாங்க. இவங்க கிட்டேருந்து நான் நிறைய கற்றுக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அப்புறம் நான் இனிமேல் லைஃப்பை வேறு மாதிரி தான் பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு கண்ணும் கலங்குறாரு. டே வந்து என்ன ஆகுது, ஹீரோ வந்து வீட்டில் இருக்காங்க. அப்போ வந்து ஒரு கால் வருது. யாருன்னா அவரோட சீனியர் கிட்டேருந்து கால் வருது. "நான் வந்து உங்களை ஃபாலோ அப்பில் தான் வச்சுருந்தேன். இவ்வளோ நாள் நீங்கள் உங்கள் டீமை எப்படி பண்ணீங்க அப்படின்ட்டு. நான் ரிட்டையர் ஆக போகிறேன். நான் வந்து உங்களை தான் ரெஃபர் பண்ணியிருக்கேன். நீங்கள் தான் நெக்ஸ்ட்டு கோச்சாக ஆகணும் நம்ம டீமுக்கு" அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவுக்கு ரொம்ப ஹாப்பி. அண்ட் அவர் அந்த ஸ்கூலுக்கும் போகிறாரு. போகும்போது, "சார் ஓகே சார், நான் போயிட்டு வரேன். நீங்கள் வந்து பசங்களை பாருங்கள்" அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. "இல்லை சார், நான் பசங்களெல்லாம் பார்க்கல. நீங்களே வந்து அவங்களுக்கு பாய் சொல்லிவிடுங்க" அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே, இதை வந்து புதுசாக வந்த கோச் கிட்ட வந்து நீங்கள் அந்த கீயை கொடுத்துருங்க. அண்ட் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, உங்களோட 3 மந்த்ஸ் எப்போயும் முடிஞ்சிடுச்சு. ஆனால் நீங்கள் 1 மந்த் இருந்து இந்த டோர்னமெண்ட் முடிச்சுட்டு போகிறது வந்து நீங்கள் எவ்வளோ நல்லவங்களாக மாறி இருக்கீங்கன்ட்டு எனக்கு இதுலேருந்தே தெரியுது. ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பிரின்ஸிபலும் வந்து சொல்கிறாரு. தென் இவர் வந்து கீ கொடுக்கும்போது அந்த புது வந்து கோச் வந்து கேட்குறாங்க, "நான் இந்த பசங்களை இன்னும் பார்க்கல, எப்படிப்பட்ட பசங்க இவங்கன்னு" சொல்லும்போது இவர் எல்லாரை பற்றியும் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இவன் இப்படி, அவன் அப்படி, நம்ம டக்குன்னு கோவப்படக்கூடாது, மிங்கிள் ஆக தான் கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான டீம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்கிறாரு. அண்ட் இவர் உள்ளே போகும்போது மொத்த டீமும் கேக் வாங்கி அவளோட ஃபேர்வெலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் கேக் கட் பண்ணி அவங்க அதையும் செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த இடத்துல இந்த படம் வந்து ஒரு ஹாப்பி என்டிங் மூவியாக வந்து முடியுது. இந்த படத்தை வந்து ஒரு காமெடி ஸ்போர்ட்ஸ் ட்ராமா அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு மனசே கிடையாது. நம்ம எல்லாருமே வந்து ஒவ்வொரு மாதிரி லைஃப்பை பார்த்துருப்போம். நம்ம எப்படி பார்க்கணும், எப்படி பார்க்குறது கரெக்டு, இல்லை நம்ம கரெக்டாக தான் இருக்கோமா அப்படின்றத சொல்கிறதான தான் இந்த படம். இதை வந்து காமெடி ஸ்போர்ட்ஸ் மூவி எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கலாம். பட் ஸ்டில் இது வந்து எனக்கு வந்து ஒரு எமோஷ்னலான ஒரு மூவி. லைஃப்பை பற்றி ரொம்ப சிம்பிளாக, நம்மளுக்கு காமெடியாக, பட் ரொம்ப டீப்பான ஒரு மெசேஜ் இருக்கிற மூவி. ரொம்ப பிடிச்ச மூவியும் கூட. ஸோ இது என்னால் அப்படி சொல்ல முடியல. ஹோப் நீங்கள் எல்லோரும் இந்த படத்தை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு வேறு எதனா மூவி வேணும்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை கைஸ்.